ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெசிப்பியில் கிட்ஸ் ஃபேவரட் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெல்த்தியான அரிசி மாவில் நம்ம வந்து ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம். அண்ட் இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து வீட்டில் சாயங்காலம் ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அண்டு இது பால் நம்ம வந்து வெள்ளைப்பாகு இதிலெல்லாம் பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் இந்த ரைஸ் கப் அளவில் 1.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதித்த பிறகு உங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே ரைஸ் கப் அளவில் 1 கப்பு அரிசி மாவு வந்து போடுறோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் இது கூட 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சு விட்டுறணும். இப்படி விடும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா வெந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்படி தொட்டு பார்த்திங்கனாவே கையில் ஒட்டாது. இதுதான் நமக்கு பதம். இப்போ இந்த மாவை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சோண்டு மாவு மட்டும் இதில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டம்ளர் பாலும் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இதை வந்து கொதிக்க வைக்கும். இப்போ மாவை என்ன பண்ணுறோம், நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற பால் அண்டு தண்ணி மிக்சரில் வந்து நம்ம போட்டணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம் வந்து வைக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். உருண்டை வந்து ரொம்ப நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா அடியில் இருக்கும் உருண்டை வெந்துருச்சுன்னா அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. அதே சமயம் வேகும்போதே அதில் இருக்க மாவும் கொஞ்சம் அந்த பால் தண்ணி மிக்சரில் வந்து கலக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பால் தனியாக கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாலையும் எந்தளவு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ, எந்தளவு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளைப்பாகு, நல்லா கொஞ்சம் கெட்டிமாக காய்ச்சினா வெள்ளைப்பாகு. அதையும் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூளையும் போட்டுறோம். அது கூட அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கெட்டிமாக ஆகிடும். இப்போவே இப்போ உருண்டையை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும் உருண்டை வந்து. இப்போ இது கூட திக்னஸ்க்கு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நமக்கு அதாவது திக்னஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவு அரிசி மாவை வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா வெந்தும் இதோடு சேர்ந்துடும். ஸோ கெட்டிமாயிடும். அதுக்கப்புறம் நல்லா துருவி வச்சுருக்க இந்த தேங்காய் வந்து நம்ம போட்டுறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு சூப்பரான குயிக்கான நமக்கு பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அட் தி சேம் டைம் ரொம்ப சூடாக பிள்ளைங்களுக்கு சாயங்காலத்தில் செஞ்சு கொடுக்குற ஒரு ஈஸியான ஸ்நாக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.